இப்ப மனிதர்கள் எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஆனா பக்தி இருக்குது, பயம் இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களே இல்லை. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. பக்தி பயம் ரெண்டு இருக்குது. பயமும் பக்தியும் சேர்ந்துதான் நம்பிக்கை. ஆனா பக்தி இருக்குது, பயம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கடவுள் யாராவது பார்த்ததான்னு கேட்டா யாரும் பார்த்ததில்லை. கடவுளை உலகம் படைக்கப்பட்ட காலங்கள் இருந்து, மனிதர்கள் தோற்றுத்த காலம் இருந்து கடவுளை பார்த்தவர் யாராவது இருந்தான்னு கேட்டா யாரும் கடவுளை பார்த்ததாக ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் கிடையாது. இஸ்லாமியரை கேட்டா கடவுள் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவரை கேட்டா இயேசுன்னு சொல்லுவாங்க. இந்துக்களை கேட்டா பல கடவுளை சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமியரும் அல்லாவை பார்த்ததில்லை. கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சொல்லுவாங்க பரலோகத்தை அவரும் பரலோகத்தை பார்த்ததில்லை. இந்துக்களும் பரமாத்மா பார்த்ததில்லை. இப்போ பார்க்காத கடவுள் மீது நம்பிக்கை எப்படி வைக்கிறது? கடவுள் யாரும் பார்த்ததில்லை, ஆனா நம்பிக்கை இருக்கு. அது ஒரு கூட நம்பிக்கை தானே. இப்போ கடவுளை உணர்ந்தோமா இல்லையா? நான் கடவுள் நம்பிட்டேன்னு சொன்னா சடங்கு சம்பிரதாயம் தான் இருக்கு. மனிதர்கள் சொல்றதை கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சடங்கு சொல்லுவாங்க, சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அப்போ கடவுள்னா என்ன, கடவுள்னா யார் அப்படிங்கிறத கடவுள்னா என்ன அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள போகணும். தனித்தனியே சிந்தித்து உணராத வரைக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அது ஒரு கூட நம்பிக்கை தான். பிறகு காமிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவரோட மதத்துல நான் நம்பிக்கையாளன், நான் பயபக்தியாளன்னு சொல்லி அவரோட மதத்துல இருக்க அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றி பிறகு காமிக்கணும். இருந்து அவர் பிறகு காமிக்கின்றார்கள். சொற்ப நேரம் அவர்கள் இறைவன் இணைய கூறுவதில்லை. அவர்கள் கேட்டுதாங்க, தொழிலாளி கேட்டுதான் அவர் பிறகு காமிக்கிறார்கள். பிறகு காமிக்க வேணாங்க. கடவுள் மறைவானவன், உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். அப்ப அது உள்ளட்சங்கிறது எங்க இருக்கு? மனசுக்குள்ளதான் இருக்கு இல்லையா? இஸ்லாம் சமாதானத்தை போதிக்குது, கிறிஸ்துவம் இரக்கத்தை போதிக்குது, இந்து அன்பு போதிக்குது. எங்க போதிக்குது? எல்லாமே மனசுதானே. அன்பு மனசுலதான் இருக்கு, சமாதானம் மனசுலதான் இருக்குது, இரக்கம் மனசுலதான் இருக்கு. அப்ப மதம் தேவையில்லை. அப்ப மதம் எங்க தோணுது? நம்ம மதத்தை பின்பற்றிருக்க வரைக்கும், சடங்கை பின்பற்றிருக்க வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை தான். கடவுள் உள்ளத்தை தான் பார்க்கறான், உணர்வை தான் பார்க்கறான், உள்ளட்சத்தை தான் பார்க்கறான், உருவத்தை பார்க்கறான். நாம இறைவனுக்கு உருவம் கொடுத்து அவனுக்கு பல சடங்குகளை பண்ணிட்டு இருக்கோமே, இது மூட நம்பிக்கையே இல்லையா? ஒவ்வொரு கட்டளங்களும் போய் வழிபாடு தலங்களில் போய் நம்ம வழிபாடு தலம் பண்ணிட்டு வழிபாடு செய்யணுமே, வழிபாடு செய்யணுமா வழிபடணுமா அப்படிங்கிறது புரியுது. வழிபாடுங்கிறது சடங்கு, பிறகு காமிக்கக்கூடியது. வழிபடுறது உள்ளட்சம், உணர்வும் உள்ளட்சமும் நல்ல செயலும். இதுதான் உள்ளதான். உணர்வு, உள்ளட்சம், நற்செயல், இதுதான் இறைவன் வழிபடுறது. ஆனா வழிபாடுங்க பல சடங்குகள், பல மதங்கள், பல கூட்டங்கள், மனிதர்களை பிரிச்சுட்டே இருக்கும். ஆனா படைத்தன ஒரே இறைவன் தான். ஒரு கடவுள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடவுளுக்கு ஏன் நம்ம இத்தனை உருவம் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு சடங்கு பண்றாங்கன்னு சொன்னா சிந்திக்காதவங்க, முன்னோர்களையும் மூதாதைகளையும் பின்பற்றி எதை சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது. இதுதான் கடவுள், இப்படிதான் கடவுள், இங்கேதான் கடவுள் அப்படின்னு அதை ஏற்றுக்கணும். இங்கேதான் கடவுள்னா அதை ஏற்றுக்கிட்டோம், இப்படிதான் கடவுள்னா ஏற்றுக்கிட்டோம், இதுதான் கடவுள்னா ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னா அவங்க ஒரு கட்டடத்துக்கு தான் வழிபடுறாங்க. இந்துக்கள் பல வடிவத்தை வச்சுக்கிட்டு கட்டடத்துல தான் வழிபடுறாங்க. கிறிஸ்தவர்களும் அப்படிதான் உருவம் கொடுத்து தான் வழிபடுறாங்க. அப்ப யாரும் இறைவனை பார்த்ததில்லை, கடவுளை பார்த்ததில்லை, பரலோக பிதாவை பார்த்ததில்லை, பரமாத்மாவை பார்த்ததில்லை. பார்க்காத கடவுள் மீது எப்படி நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? அப்ப 4:49 அத்தியாயம் 4:49 தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள், அப்படி தங்களை தாங்களே
பரிசுத்தமானவர்கள் என்பவரை நீர் பார்க்கவில்லையா? இறைவன் கேட்கிறான். தங்களை தாங்களே பரிசுத்தமான என்பவரை நீங்க பார்க்கவில்லையா? பாருங்க. யாரு? ஒவ்வொரு கூட்டமும் நாங்க தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், பயபக்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளங்கள் சொல்றோம். ஒவ்வொரு மாதத்துலையும் தாடி வச்சுக்கிட்டு, தொப்பி போட்டுக்கிட்டு, இல்லையா, சிலுவையை போட்டுக்கிட்டு, மனிதர்களில நாங்கள் தான் இறைவன் நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள், பயபக்தியாளர்கள். தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று நீ பார்க்கலையா? பாருங்க. மனித காமிக்க இறைவன் காமிக்க இறைவன் காமிக்கிறது உல்லாசம் சொல்லலாம். மனிதனால் படைத்தோம். உங்களுடைய மனம் உங்களை நினைவு அறிவாங்க. உங்களை உள்ளத்திற்கு நான் அறிவேன். உங்களுடைய இதயத்திற்கு நான் அறிஞ்சுதான். அப்போ உள்ளம்தான் கோவிலா இருக்கு, உடல் தான் ஆலயமா. உள்ளம் பெருங்கோவில், உடலே ஆலயம். அப்ப இந்த உடலை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா இறைவனுக்கு வழிபாடு செய்யல. இந்த உள்ளத்துல நாம என்ன உணர்றோமோ, எதை நாம உண்மையை உணர்றோமோ அந்த உண்மைக்கு உண்மையா நம்ம இருக்கணும். என்ன நன்மையை உணர்றோமோ நன்மைக்கு நம்ம நல்ல செயல் செய்யணும். இவ்வளவுதான். உணர்வு, உள்ளட்சம், நல்ல செயல், இதை தவிர ஒண்ணும் கிடையாது. அப்ப தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா? அவ்வாறு அல்ல. அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தமாக்குவான். தன்னை நாடியவரை. இறைவன் யாரை நாடுறான்னா, யார் உள்ளுணர்வாக உள்ளட்சத்தோட உண்மையா இருக்கிறாங்களோ அவர்கள் நாடும். தன்னை நாடியவர்கள், தான் நாடியவர்கள், தன்னை யார் நாடுறாங்களோ அவர் நாடும். எவரும் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இப்போ பரிசுத்தமா தன்னை தாங்க சொல்லிவிட்டாரு. இறைவன் தான் நாடியவரை பரிசுத்தமாக்குவான். இப்போ பரிசுத்தம்னா என்ன? இப்ப உள்ளம் தான், உடல் கிடையாது. நான் தூய்மையா இருக்கிறேன், டெய்லி 5 வேளை தொழுகிறேன், நான் டெய்லி குளிச்சிடுறேன், புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன், அதுல தூய்மைங்கிறது உடல், உள்ளம். இந்த உள்ளம் எந்த அளவு தூய்மையா இருக்குன்னு சொன்னா குணக்கேடுகளை நீக்கியவர்களாக இறைவன் சொல்லலாம். என் முன்னாடி நீங்க அசுத்தமானதா நிக்க வேண்டாம்னு சொல்லலாம். எப்படி இறைவன் நிற்கும் போது தூய்மையாளர்களா நிற்கணும். எந்த தூய்மை? உடல் தூய்மையும் உடை தூய்மையும் இல்லை, உள்ள தூய்மையா நிற்கணும். இப்ப இந்த உள்ள தூய்மையா நிற்கல என்ன செய்யணும்? நமக்குள்ள குணக்கேடுகளை நாமே உணரணும். பிறர் காமிக்கிறோம்ல, நான் தொழுகிறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் இறைவன் நெருக்கமான காமிக்கிறோம்ல. அதே மாதிரி மற்றவங்களை கேட்குறோம்ல, நம்ம நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா? நீங்க இந்த மாசம் நோம்பு மாசம் யாரை பார்த்தாலும் முதல் கேள்வி தெரியுமா? நீங்க நோம்பா, நீங்க நோம்பா கேட்டுட்டே இருப்பாங்க. நான் நோம்பு, நீங்க நோம்பா. இப்படி நாங்கள் தொழுகிறோம், நீங்க தொழுகிறீங்களா? நாங்கள் கோயிலுக்கு போறோம், நீங்க கோயிலுக்கு போறீங்க. ஏன் மற்றவங்களை கேட்கணும், மற்றவங்களை காமிக்கணும்? இது பெருமை தானே. ஒவ்வொருத்தரும் தனித்தனியானதானே. அவர் செய்த நன்மை அவருக்கு, அவருடைய தீமை அவருக்கு. ஆனா பிறர் காமிக்கிறோம், பிறர் கேட்கிறோம். இப்ப நம்மகிட்ட குணக்கேட்ட சொல்ல முடியுமா? என்கிட்ட குணக்கேட்டு இருக்குது, என்கிட்ட பெருமை இருக்குது, உங்கள்கிட்ட பெருமை இருக்கா? என்கிட்ட போறாம இருக்கு, உங்கள்கிட்ட போறாம இருக்கா? என்கிட்ட பொய் இருக்கு, உங்கள்கிட்ட பொய் இருக்கா? என்கிட்ட வக்கரம் இருக்கு, உங்கள்கிட்ட வக்கரம் கேட்க முடியுமா? அது கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா என்ன கேட்கணும்? நான் நோம்பு, நீங்க நோம்பா? நான் தொழுகிறேன், நீங்க தொழுகிறீங்களா? நான் கோயிலுக்கு போய், நீங்க கோயிலுக்கு போயா? நான் பயபக்தி ஜாஸ்தி, உங்களுக்கு பயபக்தி கேட்கணுமா இல்லையா? இதெல்லாம் பெருமை தானே. எங்க யாராச்சும் காட்ட சொல்லுங்க, நான் 5 வேளை தொழுகிறேன், என்கிட்ட பாவமே இல்லை, புண்ணியம் முழுவதும் காட்டுங்க. யாராவது காட்ட சொல்லுவோம்? காட்ட முடியும்? நம்மளால காட்ட முடியுமா? 5 வேளை நான் தொழுகிறேன், என்கிட்ட புண்ணியம் அதிகமா இருக்கு, என்கிட்ட பாவமே இல்லை, நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், என்கிட்ட எல்லா பாவமும் கலந்துருச்சு, புண்ணியம் மட்டும் தான் இருக்கு, நான் சர்ச்சுக்கு போறேன், என்னுடைய பாவம்லாம் தீர்க்கப்பட்டாச்சு, என்னுடைய நன்மைகள் அதிகமா இருக்கு, யாராவது கணக்கு காட்ட முடியுமா? அது மறைவான தானே. நமக்கே தெரியும் தானே, நம்மகிட்ட எவ்வளவு பாவம் இருக்கு, எவ்வளவு குணக்கேடு இருக்கு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம தான் கட்டடத்துல தானே போய் கும்பிடுறோம், கட்டடம் தானே போய் வழிபடுறோம். உள்ளத்துல வழிபட்டதானே நம்மளுடைய பாவம் கழியும். நம்மளுடைய உணர்வுகள் அப்பதானே சொல்லுமா இல்லையா? ஆமா, என்கிட்ட பொய் இருக்கு, புறம் இருக்கு, என்கிட்ட குணக்கேடு இருக்கு. அப்ப இறைவன் நினைச்சான், எப்படி ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை தப்பு செஞ்சுட்டா தான் தாழ்வு முன்னாடி போய் நிக்காது. எப்படி ரொம்ப கூச்சப்படுவாங்க, தயங்குவாங்க, வெட்டப்படுவாங்க. ஒரு வாத்தியார் முன்னாடியோ, தாப்பு முன்னாடியோ, பெற்றோர் முன்னாடியோ, பெரிய முன்னாடியோனா நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, போய் நிக்க முடியுமா? தலை குடிச்சு நிற்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய குணக்கேடுகளை வச்சுக்கிட்டு இறைவன் போய் நிக்கலாமா? நிற்கும் போது தலை குடிச்சு தான் நிக்கணும். ஆமா, இவ்வளவு குணக்கேடு இருக்கு, நான் இன்னைக்கு பொய் சொல்லிட்டேன், இன்னைக்கு தவறு பண்ணிட்டேன், பார்வை தவறிடுச்சு, எண்ணம் தவறிடுச்சு, இன்னைக்கு வியாபாரத்தில் நான் இவ்வளவு இடமோசம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு லாபம் வச்சிருக்கிறேன், அல்லது பிறகு ஏமாத்தி இருக்கிறேன். இப்படி நமக்கு நல்ல தெரியும் நம்ம குணக்கேடு. ஆனா இதை வச்சுக்கிட்டே தானே போய் எவ்வளவு தைரியமா போய் நிக்கிறோம், கோவிலையும் மசூதிலையும் சர்ச்சிலையும் போலாமா? இப்படி நம்முடைய இவ்வளவு குணக்கேடுகளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா போய் நான் இறைவனை வழிபடுறேன், இறைவனை வழிபாடு பண்றேன்னு நிக்கிறோமா இல்லையா? அங்க போல தெய்வ குத்தம் ஆயிருமா இல்லையா?
குணக்கேடுகளோ போய் நின்றா, குற்ற உணர்வுகளோ போய் இல்லாமல் போய் நம்ம நின்றோம்னு சொன்னா அது தெய்வ குத்தமா இல்லையா? இறைவன் தண்டிப்பானா இல்லையா? பாவச்சனை அதிகமாகவும் ஆகாது. அப்ப நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? நம்மளை நாமளே பரிசுத்தவனை எப்படி சொல்லிக்கிறோம்? அடையாளங்கள், ஆடைகளையும் அடையாளங்களையும் கொண்டு நம்மளை நாமளே பரிசுத்தவன் சொல்லிக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் நயவஞ்சமா பழகுறோம், சகோதரங்கிறோம், தொப்புடுக்குடி உறவுன்னு சொல்றோம், மனிதர்கள் நாங்கள் எம்மதமும் சம்மதங்கிறோம், எல்லா கடவுளும் தான் ஒண்ணுங்கிறோம். ஆனா நயவஞ்சமா பழகுறோம். எப்படி? இந்த அடையாளங்கள் வச்சு, நான் தாடி வச்சுட்டு தொப்பி போட்டுக்க, நான் இஸ்லாம், நான் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டவன், நாங்கள் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், நாங்கள் இந்துக்கள் அப்படின்னு அடையாளம் இருக்கு. நமக்கு அடையாளம் தேவையில்லை. சகோதரலா பழகும் போது, நண்பர்களா பழகும் போது, மனிதனாக பழகும் போது அடையாளம் தேவையில்லை. ஆனால் அடையாளம் ஏன் காமிக்கிறோம்? ஒரு மறைமுகமா நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது, அதை காமிச்சுக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் யாரும் பார்க்க முடியாது, பார்த்ததில்லை. என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவ சொல்லுவாங்க இயேசு வரார் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இந்துக்கள் இல்லை இதுதான் கடவுள், நாங்கள் எதெல்லாம் காமிக்கிறோம் அதெல்லாம் கடவுள். மரம், செடி, கல், மண் எல்லாமே மரம், இப்படி இதெல்லாமே கடவுள். அப்போ கடவுளை காமிச்சாச்சு, கடவுள் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காச்சு, கடவுள் மறுமையில பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. 3 கூட்டம் 3 மாதிரி. இப்படி கடவுளை மறுமையில பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கடவுள் வருவாரு, இயேசு வருவாருன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இல்லை இதெல்லாம் கடவுள் பார்த்துருங்க, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் நம்பிட்டு அவங்களுக்கு பின்பற்றி போயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம மூட நம்பிக்கையில இருக்கு, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உணரணும். இறைவன் எப்படி உணரணும்? அத்தியாயம் 6:75 இருந்து அத்தியாயம் 6:74 இப்ராஹிம் ஒரு இறை தூதர் இருந்தார் இல்லையா? எல்லாம் தெரியும். இப்ராஹிம் நபினா தெரியும், எல்லாமே அது கிறிஸ்தவத்திலையும் ஆபிரகாம் இருக்குது, இப்ராஹிம்னா இஸ்லாமியம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு இறை தூதர். எப்படி இறை தூதர் அப்படின்னு பார்ப்போம். எப்படி இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இவர் எப்படி இறைவனை உணர்ந்தார்னு பார்ப்போம். இப்ராஹிம் தந்தை ஆஜரிடம், விக்கிரகங்களையா நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள், நான் உண்மையும் சமூகத்தாரையும் பகிரமான வழிகேடு இருப்பதை நிச்சயமா நான் பார்க்கிறேன் என்று கூறியது. நினைவு கூறுங்கிறான். என்ன சொல்றாரு? அவங்க சிலை விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கல்லை மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சிந்திக்கிறார், நம்ம தானே இந்த கல்லை உருவாக்குறோம், நம்ம தானே செதுக்குறோம், நம்ம தான் இந்த மண்ணை வடிவமைக்கிறோம். அப்ப இதுவே தெய்வம்னு சொல்லி, இதுதான் கடவுள்னு சொல்லி, இதுதான் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம நம்புறோமே அப்படின்னு சொல்லி அவர் தனியா சிந்திக்கிறார். முன்னரை மூதாதையும் பின்பற்றாம தனித்தனியே சிந்திச்சா மட்டும் தான் கடவுள் அறிய முடியும். அப்படி சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கும் போது என்ன சொல்றாரு? அவர் உறுதியாக நம்பிக்கையுடராய் ஆகும் பொருட்டு, யாரு? இப்ராஹிம் உறுதியாக நம்பிக்கையுடராய் ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி இப்ராஹிமுக்கு நான் இவ்வாறு காண்பித்தோம். அவர் உள்ளுக்குள்ள போய் உணர்றார், இறைவனை நீ யாருன்னு கேட்கிறார். எப்படி? நம்ம இறைவன் யாருன்னு கடவுள் எப்பயாச்சும் மனசுக்குள்ள போய் கேட்டிருக்கோமா? இல்லை, மனிதனை கேட்டிருக்கோம். மனிதனை போய் கேட்கிறோம். இஸ்லாமியர் சொல்லுவாங்க அல்லாஹ் தான் கடவுள்வாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசு தான் கடவுள்வாங்க, இந்துக்கள் பல கடவுளை காமிப்பாங்க. அப்ப மனிதனை கேட்டாம மனசுக்குள்ள போய் என்னை படைச்சவனே நீ யார் என்னை காமிச்சுன்னு கேட்டிருக்கோமா என்னைக்காச்சும்? அப்படி கேட்கும் போது இறைவன் எப்படி காமிக்கிறான் பாருங்க. அவர் உறுதியாய் நம்பிக்கையுடராய் ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சி இப்ராஹிமுக்கு இவ்வாறு காண்பித்தோம். ஆகவே அவரை இரவு மூடிக்கொண்ட போது, யாரே? இப்ராஹிம் அந்த இரவு நேரத்துல இரவு அவர் மூடிக்கொண்ட போது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார். இதுதான் என் இறைவன் என்று கூறினார். அப்படியே மனசுல பாக்குறாரு, இருட்டாயிருச்சு. அப்ப அந்த இருட்டுல நட்சத்திர வானத்தை பாக்குறாரு, நட்சத்திரம் பாக்குறாரு, நல்லா ஜொலிக்குது. அப்ப என்ன செய்றாரு? ஓ, இதுதான் இறைவனா இருக்கும் போல் இருக்கு, ஏன்னா இந்த உலகத்துக்கே பெரிய ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது மறைந்த போது, பகலானவும் மறைஞ்சிருது, நான் மறைவற்றை நேசிக்க மாட்டேன் என்று கூறினார். மனசுக்குள்ளே பேசிக்கிறார், இது மறைஞ்சிருச்சு, அப்ப இது கிடையாது இறைவன் அப்படிங்கிறார். அதே மாதிரி சந்திரன் உதயமாவதை கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்த போது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டவில்லையானால் நான் நிச்சயமா வழிதலில் கூட்டது ஆகிவிடுவேன் என்று கூறினார். அப்படியே சந்திரன் உதயமாக்குறாரு, ஓ இதுதான் இறைவனா இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்ப இறைவன் எனக்கு நீ நேர்வழி காட்டலன்னு சொன்னா நான் வழிதவறிடுவேன். ஏன்னா ஏற்கனவே வழிதவறு இருக்கிறோம், சடங்குல இருக்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிறோம். திருப்பி சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்கக்கூடாதுங்கிறது உறுதி கொள்றேன். திருப்பி சூரியன் உதயமாவதை கண்டபோது இதுவே என் இறைவன் என்று எல்லாவற்றிற்கும் பெரிது என்று அவர் கூறினார். அதுவும் அஸ்தமிக்கவே அவர் என் சமூகத்தாரே நீங்கள் இடைவெளி விட்டும் நிச்சயமா நான் விலகி கொண்டேன் என்று கூறினார். அப்போ சமுதாய சூரியனை வணங்கிட்டு இருந்துச்சு, சந்திரனை வணங்கிட்டு இருந்துச்சு, நட்சத்திரங்களை வணங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கீழே பூமியில கல்லையும் மண்ணையும் மரங்களையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் இறைவன் கிடையாது, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக திரும்பிவிட்டேன், நான் இணை பெறுவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
அவர்கள் பிறருக்கு காமிக்கின்றார்கள். இப்ப இறைவன் வந்து உணர்ந்துட்டார். ஆனா மற்றவர்கள் என்ன செய்றாங்க? பிறர் காமிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 107 1 இருந்து இப்ராஹிம் நபி எப்படி வந்து சிந்திக்கிறாரோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சிந்திச்சா மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை. அப்படி கூட்டமா நானும் ஒரு கூட்டத்துல போய் இருக்கிறேன், இதுதான் கடவுள் நம்பணும் சொன்னா அது மூட நம்பிக்கை தான். ஆனா ஒவ்வொரு நினைச்சாங்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் மூட நம்பிக்கைன்னு சொல்லும், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் மூட நம்பிக்கைன்னு சொல்லும். அப்படி இல்லை, ஒவ்வொரு கூட்டம் மூட நம்பிக்கை தான். ஏன்? கடவுளை உணரல, கடவுளை உணராம சிந்திக்காம சொல்றது கேட்டுக்கிட்டே போயிட்டு சடங்கை பின்பற்றிக்கிட்டே இருக்கும். சடங்கை பின்பற்றிட்டு இருக்க வரைக்கும் மூடத்தனமா நம்ம வந்து மூர்க்கத்தனமா அதுல போயிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் இறைவனை உணர்றதில்ல, சிந்திக்கல, இறைவனுக்கு இணை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். அத்தியாயம் 107 1 நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கிறான் நீ பாத்தீரான்னு கேட்க. நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கிறான் நீ பாத்தீரா? நியாய தீர்ப்பு எங்க இருக்கு? நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கணும் என்ன? ஆனா எல்லாருக்கும் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன? கடவுள் நம்பிக்கை இருக்கு, இறுதி நாள் ஒரு நம்பிக்கை இருக்கு, நியாய தீர்ப்புன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நம்ம நினைக்கிறோம் இறந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நியாய தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொருத்தரும் மனசாட்சி கொடுக்கப்பட்டது, ஆன்மா கொடுக்கப்பட்டது, அதுல நியாய உணர்வு இருக்கு. அப்படி ஆன்மா மீதும் அதை செவ்வையாக்கிறதையும் சத்தியமாக அப்பால் அதுக்கு நன்மை தீமை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யார் அது உதாசனையாக தோல்வி எடுத்து விட்டார். அப்ப இங்க நியாயம் எங்க இருக்கு? மனசாட்சி. இதோட என்ன கேட்கிறான்? நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்கின்றார் நீங்க பாத்தீரான்னு கேட்கிறான். மற்றவங்களை பார்க்க வேணாம், உங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் என்னோட நியாய உணர்வு நான் பின்பற்றனா, நியாய உணர்வு பின்பற்றாம போயிடணும். மனசாட்சியை பின்பற்றுறது நியாய உணர்வை பின்பற்றுறது, நியாய தீர்ப்புக்கு பயப்படுறது எங்க இருக்கு? ஒவ்வொருத்தருக்கையும் மனசாட்சி இருக்குது, அதுங்க இடம் போடுது. நம்ம செயல், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு எண்ணமும் அங்க இடம் போடப்படும். சரி தப்புன்னு சொல்லப்படும் இல்லையா? அப்ப யாரெல்லாம் நம்முடைய மனசாட்சிக்கு அவரோட மனசாட்சி கட்டுப்பட்டு நியாய உணர்வை பின்பற்றார்களோ அவர் இறைவனை வழிபடக்கூடியவர்கள். வழிபாடு கிடையாது, இறைவனை வழிபடக்கூடியவர். எதை வழிபடுறது? இப்ப ஏன்னா இறுதி என்ன? நியாயத்திற்கு தானே. பாவம் புண்ணியம் நியாயத்திற்கு தான். அப்ப அந்த நியாயத்திற்கு எங்க இருக்கு? இப்ப நமக்குள்ளே இருக்கு, நியாய உணர்வு இருக்கு. குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, தொழில சரி, நம்ம எங்க போனாலும் சரி, இந்த நியாயம் இந்த திராசனம் விட்டுறக்கூடாது. இவ்வளவுதான். பாவம் புண்ணியமும் இங்கதான் இருக்கு, நம்மளோட நியாய உணர்வுல தான் இருக்கு. நாம செஞ்சா அதை நியாயப்படுத்துவோம், பிறர் செஞ்சா அதை குற்றம் பிடிக்குமா இல்லையா? அப்ப நாம செய்யும் போது அது குற்றம்னு ஒத்துக்கணும், பிறர் செய்யும் போது அவரை மன்னிச்சு விட்டுறணும். என்ன செய்வோம்? நம்ம செய்யும் போதெல்லாம் அதை நியாயப்படுத்துவோம், பிறர் செய்யும் போதெல்லாம் குற்றம் பிடிக்கும். பிறர் சொல்றா நியாய தீர்ப்பு பொய்ப்பிப்போம் நீங்க தாங்க. எப்படி? நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்க நீங்க பாத்தீரான்னு சொன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றான். பின்னர் அவன் தான் அனாதையை விரட்டுகிறான், பின்னர் அவன் தான் விரட்டுகிறான்னு சொல்றான். என்ன விரட்டுறோம்? நியாயம் இல்லாம, நியாய உணர்வு இல்லாம பிறர்களை விரட்டுறது. அனாதான் என்ன? அவர் நியாயத்தை நம்ம கேட்காத போது அனாதையாயிருக்கும். ஒரு குடும்பமே இருந்தாலும், குடும்பத்துல எல்லாம் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அதுல ஒருத்தருடைய நியாயத்தை நம்ம கேட்கலன்னு சொன்னா அவரு அனாதையா ஃபீல் பண்றாங்களா இல்லையா? இத்தனை பேர் இருந்தும் எந்த நியாயத்தை கேட்கல இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பிறருடைய நியாயத்தை நம்ம எப்ப நம்ம புறக்கணிக்கிறோமோ, பிறர் இறக்கம் கொள்ளலையோ, பிறரை மன்னிக்கலையோ, பிறருக்கு உதவி செய்யலையோ, நியாயத்தை பொய்ப்பிக்கிறோம். எப்படி? பிறர் மீது இறக்கம் காட்டாத வரைக்கும், பிறரை மன்னிக்காத வரைக்கும், பிறர் உதவி செய்யாத வரைக்கும், பிறகு நல்லது நினைக்காத வரைக்கும் நம்ம நியாயத்தை பின்பற்றல. பிறர் கெடுதல் செய்ய வரைக்கும், பிறர் மீது நம்ம போராமல் கொண்ட வரைக்கும், பிறர் மீது நல்லெண்ணம் இல்லாம கெட்டணம் கொண்ட வரைக்கும் நியாயத்தை பொய்ப்பிக்கிறார். அப்ப அவர் அனாதையை விரட்டுகிறார்கள். இறக்கம் இல்லாதவர்கள் அனாதை விரட்டுறார்கள், அனாதையாக்குறாங்க. சரியா? ஏழைக்கு உணவளிக்கும் பேரு மனம் தூண்டுவதில்லை. வறுமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி, அவருடைய பசியை போக்குறவர்களுக்கு மனம் தூண்டவில்லை. ஏன்னு சொன்னா தான் மட்டும் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் யதார்த்தம். ஆனா நான் மட்டுமே நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்குங்கிறது அது யதார்த்தம் இல்லை. அது சுயநலம். இங்கதான் நம்ம குணக்கேடுகள் ஆரம்பிக்கும். நான் மட்டுமே நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குணக்கேடுகள் அங்கதான் ஆரம்பிக்கும். நியாயத்துக்கு பொய்ப்பிக்க ஆரம்பிச்சோம். இவ்வளவு சொன்னா ஏழைக்கு உணவளிக்கும் பேரு அவர் தூண்டுவதில்லை, மனம் தூண்டுவதில்லைங்கிறார். இன்னும் தொழுகையாளி கேடுதான், பயபக்தியாளர்கள் கேடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த தொழுகையாளிகள், இந்த பயபக்தியாளர்கள், இந்த வழிபாடுக்குரியவர்கள், இவனை வழிபாடுறப்ப டெய்லி கோயிலுக்கு போறோம், மசீதுக்கு போறோம், சர்ச்சைக்கு போறோம், பிறர் காமிக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஏழைக்கு உணவளிக்கிறது இல்லை, நியாயத்தீர்ப்பு பொய்ப்பிச்சுட்டு இருக்கோம், குணக்கேடுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவர்களுக்கு கேடுதாங்க. அவர்கள் எத்தேர் என்றால் தொழுகையில், அதாவது வாழ்க்கையில் இறைவன் நினைப்பு விட்டு விலகியவர். அந்த வழிபாடு தளத்துக்கு போகும்போது மட்டும்தான் பக்தி, அப்புறம் பயம் இருக்குது. இப்படி எங்க பக்தி? காலையில போய் குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்துடுறேன்,
காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். அந்த இடத்துல பக்தி. அதுக்கப்புறம் பயம் இருக்கிறது இல்லை, வாழ்க்கையில பயம் கிடையாது. சொன்னா அவர் எத்தேவர் என்றால் தன்னுடைய தொழுகையில் இறைவன் நினைப்பு விட்டு விலகியவர். எது தொழுகை? உள்ளட்சம் தான் தொழுகை, இல்லையா? அவர் பிறர் காண்பிக்கிறாருன்னு சொல்றான். பிறர் காமிக்கிறோமா இல்லையா? பிறர் காமிக்கிறோம், பிறர்கிட்ட நம்ம என்ன செய்றோம்? கேட்கிறோம். நீங்க தொழுதீங்களா? நீங்க நோன்பு வச்சீங்களா? நீங்க ஓதுனீங்களா? நான் ஓதிருக்கிறேன், நான் ஓதுனபடி நான் வாழறான்னு இல்லை. அப்படி குர்ஆன் நான் சிந்திக்கிறேன்னா அதன்படி நான் வாழ்றேனா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை. பிறர் கேட்கிறோம். நீங்க ஓதிருக்கீங்களா? நீங்க தொழுவீங்களா? நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா? நீங்க ஜகாத் கொடுக்குறீங்களா? எல்லாமே மறைவானது. இது களிமா மறைவானது, அது உள்ளட்சத்துக்குரியது. தொழுகை மறைவானது, நோம்பு மறைவானது, ஜக்காத்து மறைவானது, ஹஜ்ஜு எல்லாம் மறைவானது. ஏன்னா இறைவனுக்கு நமக்கும் மறைவானது மட்டும்தான் அது உண்மையா இருக்கு. வெளிப்படுத்தான் சடங்காயிடும். அது பெருமை ஒன்று, அப்படிதானே? யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மறைவாக இறைவனை எங்க வச்சிருக்காங்க? இங்க வச்சுதான் வச்சுங்க. கட்டடத்துல இல்லாம உள்ளத்துல உணர்வோடு இருந்துருங்க. இங்க சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, வெளியே காமிச்சிக்க தேவையில்லை. அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாரும் நினைச்சாங்க வெளியே காமிச்சு அடையாளம் காமிச்சிக்கல. வெளியே அடையாளம் தெரியல, இவர் இந்துவும் தெரியல, கிறிஸ்துவம் தெரியல, முஸ்லீம் தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள பயபக்தி இருக்கு, மறைவா இருக்கு. இது எப்படி யோசிச்சு பாருங்களேன். சமுதாயத்துல, மனித சமுதாயத்துல மதம் இல்லை, மதம் தெரியல, சடங்கும் தெரியல. அப்ப மனிதர்களாம் எப்படி வாழ்வோம்? எவ்வளவு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு மதம் தானே பெரும் போராட்டமா இருக்கும். மனித சமயம் அழிவதற்கு முக்கிய காரணமே மதமா தான் இருக்கும். இறுதியில மனித சமயம் அழிவுக்கு காரணம் மதமா தான் இருக்கும். இந்த ஜாதியும் சடங்குமா தான் இருக்கும். ஏன்னா இங்க மதம் தான் வெறும் இன்னைக்கு நிறைய நடக்கிற எல்லா மனிதோட அழிவு காரணமே மதமா தான் இருக்கும். அப்ப அந்த மதத்தை விட்டுட்டோம் என்ன செய்ய முடியும்? வச்சுக்கலாம், எல்லாரும் கடந்து வைக்க வேண்டியதுதான். அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு மனசுக்குள்ள வச்சுக்கலாம்ல, வெளியே காமிச்சுக்காம. அவர் பிறகு காமிக்கிறான்னு சொல்றான். எப்படி காமிக்கிறோம்? இப்படிதான் காமிக்கிறோம். உடைகளாலும் அலங்காரத்தாலும் ஆடைகளாலும் காமிச்சு என்ன செய்யறோம்? நான் நல்லவன், தங்களை தாங்களே பரிசுத்தமா காமிச்சுக்கிறோமா இல்லையா? இருபத்தி அப்படி இல்லை. உள்ளட்சமே உங்களுடைய மாம்சமோ உங்களுடைய ரத்தமோ என்ன அடையல, பயபக்திங்கிறத அடையல. அதையே புரிஞ்சுக்கல, அப்ப சிந்திக்கல, குர்ஆன் சிந்திக்கல. குர்ஆன் மறைவானதை நமக்கு அறிவிச்சு கொடுக்குது, உணர்வானதை அறிவிச்சு கொடுக்குது, உள்ளட்சத்தை அறிவிச்சு கொடுக்குது. இது மதம் கடந்து குர்ஆன் அறியணும். நினைச்ச குர்ஆன் என்ன செய்யணும்? இது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு வச்சுக்கணும். குர்ஆன் மனிதர்களுக்கானது, மதத்துக்கானது கிடையாது, சடங்குக்கானது கிடையாது, உள்ளட்சத்துக்கானது, பயபக்திக்கானதுன்னு புரிஞ்சுக்கணும். 2:3 இந்த பயபக்தோட எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவர்கள் மறைவான அப்படின்னு நம்பிக்கொள்வார்கள். கடவுளை பார்க்கல, ஆனா நம்புவாங்க. எப்படி நம்புவாங்க? கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு நம்புவாங்க. நான் கடவுளை பார்க்கல, அவனுக்கு உருவம் கிடையாது, அவன் உணர்வானவன், உள்ளட்சத்துக்குரியவன். அதனால நினைச்சுன்னு கடவுளை நான் பார்க்க முடியாது, ஆனா கடவுள் என்னை பார்த்துட்டு அப்படிங்கும்போது அவர் மறைவான அந்த அருவமான அந்த இறைவனில் நம்பிக்கொள்வார்கள். இறை உணர்வு எழுந்திருப்பார்கள். இன்னும் நாம் அவர்கள் அடித்து விட்டிருந்தும் உதவுவார்கள். உள்ளட்சம் நல்ல செய்திகளதான். இதே பக்தின்றது என்ன தெரியுமா? பயபக்திங்கிறது, கடவுளை வழிபடுங்கிறது, உணர்வு, உள்ளட்சம், நல்ல செயல். இவ்வளவுதான். அந்த 3 இருந்தா போதும். எனக்கு உணர்வு பேணிக் கொள்வது, இறைவனை பின்பற்றுவது, உள்ளட்சம் அப்படிங்கிறது இறைவனுக்கு பயபக்தியோடு இருக்கிறது, நல்ல செயல் இருக்கிறது, நம்ம பாவத்தை நீக்கிட்டு புண்ணியத்தை தேடிக்கிறது. இவ்வளவுதான், இல்லையா? 27:3 27:3 அவர்கள் இறைவனுக்கு வழிபட்டு நடப்பார்கள். யாரு? உள்ளட்சம் உடையவர்கள். வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. உணர்வா இறைவனை பார்த்துட்டு இருக்காங்க போது என்னுடைய நான் பாவத்தை நீக்கப்பட்டு நன்மை சம்பாதிக்கணும்னு சொன்னா அவர்கள் இறைவனுக்கு வழிபட்டு நடப்பார்கள். இன்னும் தூய்மையானவற்றை, தூய்மைக்குரியவற்றை கொடுப்பார்கள். அன்றியும் அவர்கள் நாளை வாழ்வின் மீது உறுதியா நம்பிக்கொள்வார்கள். இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது, அங்க பாவம் புண்ணியத்துக்கான கூலி கொடுக்கப்படும். பாவங்கிறது அது எந்தெந்த விளைக்கக்கூடியது, புண்ணியங்கிறது கிடையாது. புண்ணியமாக தான் பாவம் சரி. அந்த வாழ்க்கை அப்படின்னு நிலையானது. சொர்க்கமோ நரகமோ, சொர்க்கத்துக்கு போனா நிலையா இருக்கும், நரகத்துக்கு போனா நிலையா இருக்கும். என்ன சொர்க்கத்துல வாழ்வுக்கு மேல் வாழ்வு, நரகத்தை அழிவுக்கு மேல் அழிவு. இப்ப சொர்க்க நரகம் பார்த்தது இல்லை, ஆனா நம்பிக்கை இருக்கா இல்லை? எல்லாத்துக்கும் பாவம் புண்ணியம் நம்பிக்கை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யுது. இது பாவம், இது புண்ணியம் நமக்கு மனசாட்சி அறிவிக்காம இல்லை. பாவத்துக்கான கூலியும் அறிவிக்குது, அதே மாதிரி புண்ணியத்துக்கான கூலியும் அறிவிக்குது, இல்லையா? அப்ப அவர்கள் மறைவான அந்த இறைவனை நம்பிக்கொண்டு வழிபட்டு நடப்பார்கள். தாம் கொடுக்கப்பட்டது மற்றவங்களுக்கு நன்மை செய்வார்கள். இன்னும் நாளைய வாழ்வின் மீது உறுதியா நம்பிக்கொள்வார்கள். 23:2, 3, 4, 5 இன்னும் அவர்கள் எத்தையர் என்றால், உள்ளட்சமுடையவர்கள் எத்தையர் என்றால் உள்ளட்சத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் உள்ளட்சத்தோடு வாழ்வார்கள். ஒவ்வொருத்தரும் இங்க மதம் கடந்து, உள்ளட்சத்துக்கு மதம் தேவையில்லை, உணர்வுக்கு மதம் தேவையில்லை, இல்லையா? உள்ளட்சத்துக்கு உணர்வுக்கு மதம் தேவை கிடையாது. அது மனசாட்சி.
அவர்கள் எத்தவர் என்றால் உல்லசத்தோடு வாழ்வார்கள். இன்னும் அவர்கள் வீணான விட்டு விலகி இருப்பார்கள். வீணான விட்டும் பெருமை விட்டும் போராமை விட்டும் குணக்கேடுகள் விட்டும் வீணா விட்டு விலகி இருப்பார்கள். தூய்மையானவற்றை கொடுத்து உதவுவார்கள். மேலும் அவர்கள் அசுத்தமான எண்ணங்களிலிருந்தும் தங்களை காத்துக்கொள்வார்கள். அசுத்தமான எண்ணங்களை காத்துக்கொண்டதான் பாவத்தை நம்ம காத்துக்கிறோம். நம்மளோட அசுத்தமான எண்ணம் இல்லாமல் இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? கோயிலுக்கு போனால் செருப்பு கட்டு உள்ள போகணும், மசூதிக்கு போனால் செருப்பு கட்டு உள்ள போகணும், சர்ச்சுக்கு போனால் செருப்பு கட்டு உள்ள போகணும். ஏன்னா செருப்பு அசுத்தமானது. அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும் தானே ஏன் கட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க? இப்போ செருப்பு கட்டு உள்ள வாப்பா, வீட்டுக்கு வந்து செருப்பு கட்டி உள்ள வாப்பா. சார் வழிபாடு தளத்தை விட்டுருங்க, வீட்டுக்குள்ள போனா என்ன செய்யணும்? கொஞ்சம் செருப்பு கட்டி உள்ள வாங்க. அப்படி ஏன்? செருப்பு அசுத்தமானது அப்படின்னு தெரியும். ஆனா செருப்பா நடக்க முடியாது. ஆனா செருப்புல அசுத்தம் இருக்கும். அப்படிதானே? அப்ப நமக்குள்ள எவ்வளவு மனசுல அசுத்தம் இருக்கு அது நமக்கு தெரியும் தானே? அது சொல்ல முடியுமா? நீங்க அசுத்தமான மனசு அசுத்தமா இருக்கு, அதை நீக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னா யாரால போக முடியுமா? எப்படி செருப்ப கட்டி உள்ள வாங்கன்னு சொல்ற மாதிரி உங்க மனசுல அசுத்தம் இருக்கு, கெட்ட எண்ணம் இருக்கு, அதை நீக்கிட்டு நீங்க கோயிலுக்குள்ள வாங்க, அதை நீக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வாங்க, அதை வீட்டுக்கு கோயிலுக்குள்ள வாங்க, இல்லைன்னா அதை நீக்கிட்டு மசூதிக்குள்ள வாங்கன்னு சொன்னா நம்மளால போக முடியுமா? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள வரவன்ட்ட போயிட்டு நீ செருப்பு விட்டு தள்ளிட்டு வாங்க சொல்றது முதல்ல உங்களுடைய எண்ணங்களை நீக்கிட்டு, அசுத்தமான எண்ணங்களை நீக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொன்னா யாராச்சும் வருவாங்க? இல்ல நம்ம தான் நீக்கி கொள்ள முடியுமா? அப்ப இந்த உள்ளத்துல இருக்க அசுத்தத்தை விட, மனசுல இருக்க அசுத்தத்தை விட மற்ற அசுத்தம்லாம் பெருசு கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறோம்? வெளியே புறத்துல இது தூய்மை, இது அசுத்தம் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள எது தூய்மை அசுத்தம் நமக்கு தெரியுதானா? தெரியல. வெளியே பழகுறோம், பேசுறோம், எல்லாம் தெரியுது. ஆனா ஒரு மனிதத்தை பேசும்போது உள்ளுக்குள்ள அசுத்தம் இருக்குது. அதுதான் செய்யுது. கெட்ட எண்ணம் இருக்கு, கெட்ட பார்வை இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்ம பேசுறது பொய்யும் தெரியும், புறம் பேசுறதுன்னு தெரியும், நயவஞ்சமா பேசுறதுன்னு தெரியும். இவ்வளவு அசுத்தம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒன்று செய்யறோம், மனிதத்தை பழகுறோம், மற்ற வீட்டுக்கு போறோம், ஆணிமத்தலுக்கு பண்றோம், கோயிலுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், சர்ச்சைக்கு போறோம். எங்க இது ஒண்ணு சொல்லிட்டு பார்ப்போம், போர்டு எழுதி போடுங்க. ஒவ்வொரு எழுதி போர்டு எழுதி போறாங்கல்ல, காலனியை வெளியே கழிவிட்டு வாங்க அப்படின்னு, அசுத்தங்களை நீக்கிட்டு வாங்கன்னு போடுங்க. யாரும் மசூதிக்கு போக மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா போக முடியாது. அவன் முதல்ல இதை நீக்கிக்கணும். இதை நீக்கிட்டு ஒரு போகலாம். என்ன செய்யணும்? முதல்ல நீக்கிறதுக்கான வழி தேடணும். எண்ணங்களை, குணக்கேடுகளை நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு மசூதி போகலாம், சர்ச்சுக்கு போகலான்னு வச்சுக்கிறேன். அப்புறம் போக தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படித்தானே? எண்ணம் சுத்தமாயிடுச்சுன்னா, குணக்கேடுகள் நீங்கிடுச்சுன்னா அப்புறம் கோயிலுக்கும் போக தேவையில்லை, மசூதிக்கு போக தேவையில்லை, சர்ச்சுக்கு போக தேவையில்லை. ஏன்னா நீங்கிடுச்சு இல்லை. அப்ப நீங்களாம் போகக்கூடாது, நீங்களாம் போக தேவையில்லை. சிரிச்சு பாருங்க. திருப்பி அவர்கள் எத்தேர் என்றால் உல்லசத்தோடு வாழ்வார்கள். அவர்கள் வீணான எண்ணெய் விட்டு விலகி இருப்பார்கள். தூய்மைக்கானவற்றை கொடுத்து வருவார்கள். மேலும் அவர் அசுத்தமான எண்ணங்களுக்கு தங்களை காத்துக் கொள்வார்கள். அசுத்தமான எண்ணங்களை காத்துக் கொள்வது வெறும் கஷ்டம். ஆமாவா இல்லையா? உடல் தூய்மை வச்சு டெய்லி குளிச்சிடலாம், ஒரு நாளைக்கு 2 வேளை குளிச்சுக்கலாம், புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம், செருப்பு போட்டு போகலாம், இதெல்லாம் ரைட்டு தான். உள்ளத்துல குணக்கேடு இல்லாம, அசுத்தமான எண்ணம் இல்லாம, அசுத்தமான பார்வை இல்லாம, வார்த்தைகள்ல உண்மையோட வாழ முடியுமானா ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சாதான் இறைவனை வழிபடுறோம்னு அர்த்தம். இல்லைன்னா வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம், மூட நம்பிக்கை தான். அத்தியாயம் 2ல 177 நன்மை என்பது உங்களுடைய முகங்களுக்கு கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லைங்கிறான். நன்மை என்று புண்ணியம் சொல்றோம். புண்ணியம் சொல்றோம் இல்லையா? கோயிலுக்கு போனா புண்ணியம், மசூதி போனா புண்ணியம், சர்ச்சுக்கு போனா புண்ணியம், வழிபாடு தலங்களுக்கு போனோம். புண்ணியம் தேடி போக தேவையில்லை. 21 புண்ணியம் என்பது உங்களுடைய முகங்களுக்கு கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லைங்கிறான். புண்ணிய ஸ்தலங்களை போறது கிடையாது. ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மீதும், அதாவது படைத்த கடவுள் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். புண்ணியம் என்ன? படைச்ச இறைவன் மீது நம்பிக்கொள்றது, இறுதி நாள் மீது நம்பிக்கொள்றது, அடுத்து வானவர்கள் மீது நம்பிக்கொள்றது, வேதங்கள் மீது நம்பிக்கொள்றது, நபிமார்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது நம்பிக்கொள்வது. பொருளை இறைவன் மீது நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்போருக்கும், யாசிப்போருக்கும், நிர்பந்த உள்ளாமல் போன்ற மீட்புக்காக உதவி செய்வோம். புண்ணியம் எங்க இருக்கு? இப்ப இறைவனை பொறுத்தத்தை நாடி, மனிதர்கள் பொறுத்தத்தை நாடி கிடையாது, அவங்களோட பெருமை தேடி கிடையாது. இறைவனை பொறுத்தத்தை நாடி தங்களுடைய பொருள்களை இறைவன் மீது நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கு, நெருக்கமான உறவுகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, அடுத்து அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்போருக்கும், யாசிப்போர்களுக்கும், கடன் போன்ற நிர்பந்த உள்ளானவருக்கும் போன்ற மீட்புக்காக உதவி செய்வோம். இன்னும் நல்ல செயலில் நிலைத்து நின்று தூய்மைக்குணவற்றை கொடுப்போம்.
இன்னும் தாம் வாக்களித்தால் தாம் வாக்குறுதி நிறைவேற்றுவோர், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையோடு இருப்போர் தான் நன்னடியாளர்கள். இவர்கள் தான் பயபக்தியவர்கள். இப்ப பயபக்தி யாருக்கு? பயபக்தி நம்ம என்ன காமிச்சிருக்கோம்? நம்மளோட பக்தி இருக்கு, பயம் இல்லை தானே. பக்தி என்ன? அடையாளங்கள். பயம் இல்லை. புண்ணியம் என்ன நினைச்சிருக்கோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு திசையை நோக்கி இதுதான் புண்ணியம் நினைச்சிருக்கோம். ஆனா இறைவன் சொல்ற புண்ணியம் எது? திரும்பி ஒரு படிச்சுக்கிறேன். நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். குரான நிதானமும் தெளிவா சிந்திக்கணும். ஓதக்கூடாது, ஓதிட்டே போயிடக்கூடாது, நிறுத்தி நிதானமா சிந்திக்கணும். அப்ப இறைவன் சொல்றது நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ தீர்ப்பு. நான் இங்கே தொழுது இப்படி திரும்பி பார்த்து தொழுதான் எனக்கு புண்ணியம், நான் அப்படி திருந்து கும்பிட்டா எனக்கு புண்ணியம், அப்படி கிடையாது. ஆனால் நன்மை என்பது அல்லாஹ் மீது, படைச்ச ஒருவர் மீது, கடவுள் ஒருவன் தான் நம்பணும். அவனுக்கு உருவம் இல்லையே நம்பணும், உணர்வா நம்பணும், உள்ளட்சத்தோட நம்பணும். பயபக்தி அங்கதான் இருக்கு. அடுத்து இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டது. ஒவ்வொருத்தருக்கும் கூலி கொடுக்கப்பட நாள் இருக்குது, அந்த நாளுக்கு பயப்படுறது. வானவர்கள் மீது, மறைவான வானவர்களை பார்க்க முடியாது, பார்க்கலாம், 20 நாளும் பார்க்கலாம். ஆனா இப்ப யாரும் பார்த்ததில்லை. பெரும்பாலும் மனிதர்கள்லாம் பார்த்ததில்லை, நபிமார்கள் தூதர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. வானவர்கள் மீதும் வேதங்கள் மீதும், வேத சிந்தித்து உணரணும். அந்த வேதம் எல்லாம் நமக்கு சாட்சியா இருக்குது, அது நம்பிக்கொள்ளுதல். பொருளை இறைவன் நேசம். பொருளை அற்ப பொருளை தடுத்துக்கூடாதுன்னு சொல்லலாம். எப்படி? நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், யதார்த்தம். ஆனா நான் மட்டும்தான் வாழணும், என் குடும்பம் தான் வாழணும், சேர்த்து வச்சுட்டே இருக்குமா இல்லையா? பிறர் கொடுக்காம வரம் மீறி வாழ்ந்துருக்கோம்ல. பொருள் தான் உலக வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம். பொருள் தேவைதான், அதுவே வாழ்க்கையாகாது. பொருள் வாழ்க்கைக்கு தேவைதான், அது வாழ்க்கையாகாது. ஆனா அந்த பொருள்ல இருந்து நம்ம என்ன நன்மை செய்யணும், கொடுத்தது நம்ம என்ன நன்மை செய்யணும் பார்க்கணும். சரியா? இது புண்ணியத்தை பற்றி 227 பார்க்கணும். அடுத்து 6ல் 161. இப்ப இதெல்லாம் நம்ம பயபக்தியோட, உள்ளட்சத்தோட, உணர்வோட, பிறகு காமிக்காம இறைவனுக்கு மட்டுமே நம்ம உரியவராக வாழணும். அதுதான் களிமா. களிமாங்கிறது மறைவானது, தொழுகை மறைவானது, ஜக்காத்து மறைவானது, நோம்பு மறைவானது, ஹஜ்ஜு மறைவானது. என்ன செய்ய பாருங்க, இஸ்லாத்துல 5 கடமை சொல்லுவாங்க. என்னது? களிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத்துன்னு சொல்றாங்க. இங்க நோம்பு நடுவில் வந்துருச்சு. ஆனா என்ன செய்யணும்? தொழுகை, ஜக்காத்து 2 தான் கலந்து வருது. குர்ஆன்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுத்து வருவாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? நோம்பு நடுவில் கொண்டாந்துட்டாங்க. மனிதன் தனக்கே மாத்திக்கிட்டாங்க. எப்படி? வருடத்து ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா போதும். ஆனா ஒவ்வொரு தொழுகையும் போது நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்காத தொழுகை செல்லாது. அப்படித்தானே? அப்படிங்கும்போது களிமாங்கிறது மறைவானது. எப்படி மறைவானது? 6ல் 162. மெய்யாகவே என்னுடைய இறை வழிபாடும், என்னுடைய தியாகமும், என்னுடைய வாழும், என்னுடைய மரணமும் அனைத்தும் அகிலின் இறைவன் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லி யார் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ இறைவனுக்கு, தன்னுடைய வாழ்க்கைய நான் இறைவனுக்காக வாழ்றேன், இப்படி நான் இறைவனுக்காக மரணிப்பேன், என்னுடைய இறைவனுக்காக என்னுடைய தியாகம் இறைவனுக்கானது அப்படின்னு சொல்லி, என்னுடைய மெய்யாகவே என்னுடைய இறை வழிபாடும், என்னுடைய தியாகமும், என்னுடைய வாழும், என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்குரியது. நம்மளை அர்ப்பணிக்கணும், இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும்? இப்படி அர்ப்பணிச்சுட்டு தனக்கு தானே உணரணும், பிறர் சொல்ல தேவையில்லை. களிமான்னு பேர் மற்றவங்க சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன செய்வோம்? நான் களிமா மற்றவங்க சொல்லணும், திருப்பி நான் அவங்களுக்கு சடங்கு காமிக்கணும், அடையாளம் காமிக்கணும், மனிதன் காமிக்கணும். நான் களிமா சொல்லிட்டேன், கடவுளோட ஏற்றுக்கிட்டேன், சரி என்ன செய்யணும்? இப்ப தாடி வைங்க, தொப்பி வைங்க, பேரை மாத்திக்கங்க, சொல்றோமா இல்லையா? ஆனா இறைவனை சொல்றான், உணர்வு தான் முக்கியங்கிறான், உள்ளட்சம் தான் முக்கியங்கிறான், பேர் முக்கியம் இல்லை, அடையாளம் முக்கியம் இல்லை. அப்படிதானே? நீங்க உண்மையா உங்களுக்குள்ள, நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கடவுள் ஒருவன் நம்பிட்டேன், நான் அவனுக்காக வாழ்றேன், இறைவன் எந்த நோக்கத்தை என்னை படைத்தாலும் அந்த நோக்கத்துக்காக நான் வாழ்றேன், என் மரணம் அவனுக்குரியதாக இருக்கணும், அவன் பொருந்தி கொண்டதா இருக்கணும், என்னுடைய தியாகம் அவனுடைய பொறுத்து தடையக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் மறைவா நம்பும் போது அதுதான் களிமா. இல்லையா? குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. சரியா? அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன உறுதி பெருமானம் ஏற்கணும். இதை உறுதி பெருமானம். களிமான என்ன? வாக்கு. இறைவன்ட்ட வாக்கு இருக்கு, அவரும் தனித்தனியா. அடுத்து தொழுகைனா என்ன? நல்ல செயல். அப்படித்தானே? நல்ல செயல் அப்படிங்கிறது உள்ளட்சம். உள்ளட்சம் இல்லாம நல்ல செயல் கிடையாது. இந்த உள்ளட்சங்கிறது தான் தொழுகை. நல்ல செயல் அப்படிங்கிறது பிறருக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய, அது ஜக்காத். இப்ப நோக்குனா என்ன? தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது. ஹஜ்ஜுங்கிறது இறைவனுடைய விருப்பம். எந்த நோக்கத்தில் இறைவன் நம்மளை படைத்தானோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது ஹஜ்ஜு. அப்ப இது எல்லாமே மறைவான தானே. ஒரே கோட்டில் தனித்தனி மாசத்துல தனித்தனி நாட்கள கிடையாது. நம்ம இறைவனை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா உள்ளட்சத்தோட இருக்கணும். உள்ளட்சத்தோட இருக்கும்போது நல்ல செயல் செய்யணும். நல்ல செயல் செய்யும்போது தங்களை தூய்மையாளர் ஆக்கிக்கணும். நம்மளை தூய்மையாளர் ஆக்கும் போது இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நம்ம மாறணும். இது எல்லாம் ஒரே கோட்டில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒண்ணுக்குள்ள ஒன்று அடங்கியிருக்கு, தனித்தனி கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இறைவனுக்கு உண்மையாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு நம்ம பயபக்தியோட இருக்கணும், பிறகு காமிக்கூடாது. இறைவனை யாரும் பார்த்ததில்லை. இப்ப நம்ம திருப்பி அதே வருவோம். இறைவனை யாரும் பார்த்தா பார்த்தே கிடையாது. உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து, மனிதர் தோற்ற காலத்துல இருந்து
கடவுள் யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்ததே கிடையாது. ஆனா என்ன செய்றாங்க, இப்படிதான் கடவுள் இருப்பான், இங்கேதான் கடவுள் இருக்கான், இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுளை பார்க்க முடியுமா? பார்த்தது உண்டானா இல்ல. அத்தியாயம் 7ல 143 மூசா நபி கேட்கிறாரு, இறைவன் என்ன கேட்கிறாரு? இறைவனே நான் உன்னை பார்க்க கேட்கிறேன், சரியா? எனக்கு உன்னை காண்பிப்பாயாக, இறைவனே நான் உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினார். அதற்கு இறைவன், மூசாவே நீ என்னை ஒரு காலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்ற? நீ ஒரு காலம் என்னை பார்க்க முடியாது, அப்படித்தானே? இப்ப கடவுளை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாதுங்கிறத உண்மை. அதே மாதிரி பைபிள் ஒரு வாக்கியம் இருக்கு, தேவனை, அதாவது பைபிள் ஒரு வாக்கியம் இருக்கு, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு காட்டினால், இப்படி ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணமாக்கப்படும். இப்ப என்ன புரியுது? இப்ப இறைவன் என்ன குர்ஆன்ல என்ன சொல்றானோ பைபிள்ல தான் இருக்கு. உங்களுக்குள்ள அன்பும் இறக்கமும் இருந்ததுன்னா அங்கே இறைவன் இருக்கின்றார், அப்படிதானே? அப்ப அன்பு இறக்கம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? உள்ளச்சம் வேணும், பயபக்தி வேணும். இறைவன் நம்ம எப்படி இறக்க காட்டணும்னு நினைக்கிறோமோ மற்றவங்க இறக்க காட்டணும். இறைவன் நமக்கு உதவி செய்யணும், மற்றவங்க உதவி செய்யணும். இறைவனை நம்ம மன்னிக்கணும்னு நினைச்சா மற்றவங்க உதவி செய்யணும். நாம என்ன விரும்புகிறோம் இறைவன்கிட்ட அதை நம்மளதே செலவு செய்யணும். நீங்க நேசி கொடுத்து செலவு செய்யாத எந்த நன்மை அடைய மாட்டேங்கிறோம்னா இல்லையா? நீங்க எதை நேசிக்கிறோமோ அதுல செலவு செய்யுங்க. நம்ம இறைவன் என்ன நேசிக்கிறோம்? மன்னிக்கும், கருணை, இரக்கம், உதவி, பாதுகாப்பு, இதெல்லாம் தேடுறோமா இல்லையா? அதுல இருந்து நீங்க செலவு செய்யுங்க. நீங்க பிறகு மன்னிப்பவரா இருக்கீங்க, இறக்கம் கொள்வதா இருக்கீங்க, உதவி செய்வதா இருக்கீங்க, கருணை காட்டுறதா இருக்கீங்க, அன்பு காட்டுறதா இருக்கீங்க. அப்ப அன்புக்கு உருவம் தேவையில்லை, உணர்வு தான். அதுக்கு மதம் தேவையில்லை. இறக்கத்துக்கு உணர்வு தான், அதுக்கு மதம் தேவையில்லை. மன்னிக்கிறதுக்கு மதம் தேவையில்லை, உதவி செய்வதற்கு மதம் தேவையில்லை. அப்ப இதெல்லாம் மதம் தேவையில்லை, மனசு தானே முக்கியமா இருக்கு. அப்ப மனசுலதான் இறைவன் குடிக்கொண்டு இருக்கிறான். அப்ப ஒவ்வொருத்தரும் இங்க இறைவனை அமைச்சுக்கணும். எங்க இருக்கு? ஒவ்வொருத்தரும் இறைவன் தனக்குள்ள, ஒவ்வொருத்தரும் தனித்தனி வழிபாடு தரணும். ஒரு கட்டத்துக்குள்ள எல்லாரும் போய் சேரக்கூடாது. எனக்குள்ள இறைவனை நான் இங்க ஒரு கோவில் கட்டி இதெல்லாம் பூஜை பண்ணேன்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தரும் யாரா இடிக்க முடியுமா? யாரும் அசுத்தம் பண்ண முடியுமா? அவரோட மனசுக்குள்ள அவரவர் இறைவனை பூஜை செய்யணும்னு வச்சுக்கோங்க. இந்த மனசுக்குள்ள யாரும் நான் அசுத்தம் பண்ணாதான் கிடையாது, மற்றவங்க அசுத்தம் பண்ண முடியாது. நான் இடிச்சாலும் மற்றவங்க இடிக்க முடியாது, அப்படிதானே? அப்ப மறைவான இருக்கா இல்லையா? அப்ப இப்படி ஒவ்வொருத்தருமே அவரவர் கடவுளை உணர்ந்ததுக்கு அப்புறமேல அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே அந்த இறைவனை வச்சுக்கிட்டு அந்த மனசுல இருந்து இறைவன் நமக்கு என்ன அறிவிக்கிறான் அப்படி வழிபட்டு வந்தோம்னு சொன்னா இங்க மனிதர்கிட்ட குழப்பம் கிடையாது, சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, இல்லையா? ரத்தம் சிறு தேவையில்லை, கலவரம் இருக்காது. இருக்குமா? இருக்காதுல்ல? சிரிச்சு பாருங்களேன். எல்லாரும் கடவுளை மறைவா நம்பியாச்சு, எல்லாரும் கடவுளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாச்சு. அவன் என்ன சொல்றானோ மனசுக்குள்ள உணர்வா அது வழிபட்டு இருக்குன்னு வச்சுங்க. இங்க மதம் வெளிப்பட தேவையில்லை, சடங்கு வெளிப்பாடு தேவையில்லை, மனிதர்களை கலவரமோ ரத்த சிந்தரும் தேவையில்லை. இப்படி இருந்ததுதான் பயபக்தியாளர் இப்படிதான் இருப்பாங்க. பயமும் பக்தியும் கலந்துருக்கணும். நம்மகிட்ட எல்லாம் பக்தி இருக்கு, பயம் இல்லை. பக்தினா என்ன? உள்ளச்சம். பயம்னா என்ன? இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், இப்படிதானே? அப்ப கடவுள் நம்பிக்கைங்கிறது வெறும் மூட நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிறோம். என்ன காரணம்? ஒவ்வொரு மதங்களை பின்பற்றி இருக்க வரைக்கும் சடங்கை பின்பற்றி அது மூட நம்பிக்கை தான். மதங்களை தவிர்த்துட்டோம்னா, சடங்கை நீக்கிட்டோம்னு சொன்னா நாம உண்மையா இறைவனை உணர்றோம்னு அர்த்தம். யாரு முன்னாடி போக தேவையில்லை, இறைவன் முன்னாடி போகணும். இறைவன் எங்க இருக்கிறான்? உணர்வா இருக்கிறான். தெரியும் தானே? எங்கேயும் இருப்பான். இறைவன் எங்கேயும் இருக்காங்க, அவன் அறியாம ஒண்ணு கிடையாதுன்னு இறைவன் சொன்னா மனிதன் நாம் படைத்தோம் அவனுடைய மனம், உன்னுடைய மனம் முன்னாடி நான் என்ன பேசுறேன் அறிவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இறைவன் நம்மகிட்ட பேசுறான், நாம பேசி இறைவன் கேட்டுட்டே இருக்கான். நீங்க 2 பேர் இருந்தா 3ஆவதா இருக்கேங்கிறான், 3 பேர் இருந்தா 4ஆவதா இருக்கேங்கிறான், 4 பேர் இருந்தா 5ஆவதா இருக்கேங்கிறான். நீங்க தனித்துதான் அவங்களோட இருக்கேங்கிறான். அப்ப எப்பயுமே இறைவன் நம்மளோட இருக்கிறான், கண்காணிச்சுட்டே இருக்கிறான், உத்து நோக்கிறான் அப்படிங்கிற அந்த பயம் நம்ம இருக்கும்போது நாமே மனிதர்களை பயப்படணும். இறைவனுக்கு பார்த்தா மனிதர் பயப்பட தேவையில்லை. நம்ம இறைவனுக்கு பயப்படாத போது, மனசை செஞ்சு கட்டுப்படாத போது நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் மனிதனுக்கு பயப்பட முடியாது, இல்லையா? அதனால தூய்மைங்கிறது உடல் தூய்மை தேவைதான், உடை தூய்மை தேவைதான். அதோட உள்ள தூய்மை ரொம்ப முக்கியம். உள்ளச்சம், பயபக்தி ஆடை முக்கியமானது. தக்குவா, அந்த பயபக்தி இல்லாம நம்ம நினைச்சிடும் இறைவன் நெருங்க முடியாது. ஆனா மனிதனுக்கு காட்டுறதுக்காக நினைச்சிடும் ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒவ்வொரு வழிபாட்டு போயிட்டு நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு நான் நல்லவன் வந்து காமிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் யாரும் பிறகு கேட்கக்கூடாது, நீங்க நல்லவனு கேட்கக்கூடாது. நான் நல்லவனும் நமக்கே தெரியாத போது மற்றவங்க நல்லவனும் கேட்கலாம். எப்படி கேட்கிறோம்? நீ தொழுறியான்னு கேட்கிறோம், ஓதுறியான்னு கேட்கிறோம், களிமா சொல்றீங்களான்னு கேட்கிறோம், நோம்பு வச்சுங்களான்னு கேட்கிறோம். இது கூடாது, சடங்கு. அத்தியாயம் 17:84 கூறுவீராக ஒவ்வொருவரும் தம் தம் வழியிலே செயல்படுகின்றனர். கூறுவீராக ஒவ்வொருவரும் தம் தம் வழியிலே செயல்படுகின்றனர். ஆனால் நேர்வழி மீது இருப்பவர் யார் என்பதை உங்கள் இறைவன் நன்கறிவார்.
அவரவர் அவர் உள்ளச்சத்தோட பயத்தோட வாழ்ந்துன்னு சொன்னா இறைவன் அர்ஜுனா இருக்கு. நம்ம இறைவன் சொல்றான், தூதருக்கே சொல்றான், நீங்க மனிதன் மீது கண்காணிப்பு அவங்களை அனுப்பவில்லைங்கிறான். தூதருக்கே சொன்னா மனிதன் மீது கண்காணிப்பு நம்ம ஒருத்தரை கண்காணிச்சுட்டே இருக்கோம். குடும்பத்துல இருந்து, அக்கம் பக்கத்துல இருந்து, சமுதாயத்துல இருந்து, நான் உறவுல இருந்து அடுத்தது கண்காணிக்கிறோம். அவங்க தொழுகிறாங்களா, அவங்க ஓதுறாங்களா, அவங்க நோன்பு வச்சாங்களா, களிமா சொன்னாங்களா, அதே மாதிரி இவங்க கோயிலுக்கு போறாங்களா, மசீதுக்கு போறாங்களா, சர்ச்சுக்கு போறாங்க, மற்றவங்க கண்காணிக்கும். என்னன்னு சொல்ல, நீங்க கண்காணிக்க அவங்க அனுப்பல, உங்களுடைய பாவமும் மேலானதா இருக்கு. அதனால ஒவ்வொருவரும் தம் தம் வழியிலேயே செல்கின்றனர். ஆனால் நேர்வழி இருப்பவர் யார் என்பது இறைவன் நன்கறிவான். ஆனா நம்ம பயந்துக்கணும், அடுத்தவங்களை கேட்கறதுக்கு பயப்படணும், அடுத்தவங்க சொல்றதுக்கு பயப்படணும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்க்கையும் அதுக்கான வழியை அமைச்சு கேட்கறோம். 5:48 ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்க்கையும் அதுக்கான வழியை அமைச்சு கேட்கறோம். அவரவர் அதை பின்பற்றக்கூட இருக்காங்க. அதனால நம்ம கிட்ட இந்த மூட நம்பிக்கை நீக்கணும். எது மூட நம்பிக்கை? மதத்துக்குள்ள போய் நான் இறைவனை வழிபடுறது மூட நம்பிக்கை. மதத்துக்குள்ள போயிட்டு சடங்கை பின்பற்ற மூட நம்பிக்கை. மதங்களை கலந்துட்டு நாம் இறைவனை வழிபட்டா மட்டும்தான் அது உண்மையான இறை நம்பிக்கை ஆகும். அப்ப இறைவனை நம்ம என்ன செய்யணும்? நாம சிந்திக்கணும், இரவு தியானிக்கணும். இறைவனை உன்னை பற்றி எனக்கு அறிவிச்சு கொடு, என்னை உணரும் போட்டு என் தியானத்தில் நிலைத்திருக்கிறாங்க. என்னைய நினைச்சிருக்கோம், நம்ம என்னை உணரும் போட்டு என்னுடைய தியானத்தில் நிலைத்திருக்கிறார். இறைவன் நம்ம பேசணும். எப்படி பேசணும்? உன்னை பற்றி எனக்கு அறிவிச்சு கொடு. இவங்க எல்லாம் இதான் கடவுளுங்கிறாங்க, இதுதான் அதுதான் கடவுளுங்கிறாங்க, நீ தான் எனக்கு அறிவு பண்ணுகிறேன்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்டுட்டு இறைவன்கிட்ட நம்ம உணர்வு பெறாத வரைக்கும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இறைவனை உணராத வரைக்கும் இறை நம்பிக்கை கிடையாது. சடங்கு தான், சம்பிரதாயம் தான். நிச்சயமா நம்ம இறைவனுக்கு இணைவித்தாதான் வாழ்ந்துட்டு. ஆனா சொல்லுவோம், இறைவனுக்கு இணை வைக்கல, நான் கடவுளுக்கு உருவம் கொடுக்கல. உருவம் கொடுக்காட்டாலும் சடங்கு பின்பற்றுறது இறைவனை உணராத நிலையில, பேயத்தை உணராத நிலையில நாம எதை பின்பற்றோம் அது சடங்கு தான், அது கூட நம்பிக்கை தான். அதனால எங்கள் இறைவனே உன்னை வழிபட வழியிலே அறிவிச்சு கொடுப்பாயாக. நபி இப்ராஹிம் என்ன கேட்கிறாங்க? 2ல இப்ராஹிம் இஸ்மாயிலும் வீட்டின் அடித்தளத்தை உயர்த்தி எங்கள் இறைவனை எங்களிடமிருந்து பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. நீ கேட்போனாலும் அறிவோனா இருக்கின்றாய். எங்கள் இறைவனை எங்களை இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக. யார் கேட்கிறா? நபி கேட்கிறாங்க. நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்பெல்லாம். ஆனா நபி என்ன கேட்கிறாங்க? எங்களை முஸ்லீம் ஆக்குவான்னு என்ன அர்த்தம்? நபிக்கு மேலையா? அப்ப நபிக்கு மேல தானே இந்த முஸ்லீம்ன்ற ஒரு தகுதி இருக்கு. மூமி, நம்மளாம் மூமி நம்பி கொண்டு வரும், விசுவாசம் கிடையாது. எங்கள் இறைவனை எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக. எங்கள் சந்தையிலிருந்து ஒரு கூட்டத்தாரை உனக்கு உரியவில் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவிப்பாயாக. என்ன கேட்கிறாங்க? உன்னை எப்படி வழிபடணும்னு எங்களை அறிவிச்சுக்கூடியன்னு கேட்கிறாங்க. எங்களை மன்னிப்பாயாக, நீயே மன்னிப்பவனாகவும் அளவெல்லாம் அன்புடையனா இருக்கின்றாய். அப்ப இறைவனை கேட்கணும். என்ன கேட்கணும்? எங்களை முஸ்லீம் ஆக்குவாயா என்ன கேட்கணும்? முஸ்லீம் ஆக்குடைய தகுதி உயர்த்தி கொடுக்கிறேன்னு கேட்கணும். முஸ்லீம் சொல்லிட்டு கூடாது, நாங்கள் நல்லவங்க சொல்லிட்டு கூடாது, நாங்கள் உண்மையாளர் சொல்லிட்டு கூடாது, நாங்கள் பயபக்தர்கள் காட்டிருக்கூடாது. எங்களிடையே உனக்கு உண்மையாளர்களாகவும் பயபக்தர்களாகவும் உனக்குரியவெல்லாம் எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னை வழிபடும் வழியில் எங்களை அறிவிச்சு ஒவ்வொரு தகுதியிலே கேட்கும். யார் சொல்றதெல்லாம் கேட்டு இறைவன் வழிபடக்கூடாது, வழிபாடு செய்வதான். வழிபடுறது உள்ளத்துல நம்ம இறைவனை உணர்ந்து உள்ளட்சத்தோட அந்த பயபக்தியோட பணியோட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே உள்ளட்சம். அதுதான் இறைவனை வழிபடுறது. நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அருளாளன் என்று அழையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பேர் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இன்னும் உங்களுடைய பிரார்த்தனையில் சத்தமிட்டு காட்ட வேண்டாம், பிறகு காட்ட வேண்டாம். உங்களுடைய தொழுகையில உங்களுடைய பிரார்த்தனை பிறகு காட்ட வேண்டாம், சத்தமிட்டு காட்ட வேண்டாம், உறுதியற்று விடவும் வேண்டாம். மேலும் நியாயமான நிலையை மேற்கொள்ளுங்கள், பிறகு காட்டாதீங்க. எப்படி? உங்களுடைய பிரார்த்தனையாகட்டும், உங்களுடைய தொழுகையாகட்டும், உங்களுடைய வழிபாடாகட்டும் பிறகு காட்ட வேண்டாம். அது மறைவானது, உள்ளட்சத்துக்குரியது. 7:55 அத்தியாயம் 7:55. உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி பிரார்த்தனைங்கிறதும் பயபக்திங்கிறதும் மறைவாக இருக்கணும், அந்தரங்கமா இருக்குங்கிறான். உங்களுடைய இறைவனை வழிபடக்கூடியது சடங்கு கிடையாது, பிறகு காமிக்குடைய கிடையாது, அது உள்ளட்சத்துக்குரியது, அது மறைவானது. அப்ப உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். வரம் வீரர்கள் நிச்சயமா அவர் நேசிப்பதில்லை. வரங்கிறது தானே பிறகு காமிக்கிறது வரம் வீரர்கள். அதனால என்னுடைய நன்மை எனக்கு, பிறகு நன்மை அவருக்கு, அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் தீமை அவருக்கு. யாரை பத்தி யாரும் கேள்வி மாட்டோம். ஆனா இன்னைக்கு மற்றவங்க நம்ம காமிச்சதுனால இரண்டு போய் நான் சொல்ல முடியுமா? நான் அவங்களை கேட்டு பாருகிறேன், நான் பயப்பட்டு இருந்தேன், டெய்லி கோயிலுக்கு போனேன், மசீதுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், நான் நல்லது செஞ்சேன்னா அவங்க கூப்பிட்டு கேள்வி கேட்க முடியுமா? இரண்டு கேட்பானா? அப்படி அதெல்லாம் அவங்க இரண்டுக்கு அவசியம் கிடையாது. இரண்டுக்கு அவங்க புத்தகம் வச்சிருக்காங்க, அவங்க நோட்டு வச்சிருக்காங்க, நம்ம செஞ்ச உங்க நன்மையும் நமக்குள்ளேயே பதிவாகணும் இல்லையா? அப்படிங்கும் போது பிறர் காமிக்க வேண்டாம், பிறர்கிட்ட கேட்க வேண்டாம்.
இறைவனை பற்றி பிறர் காமிக்க வேண்டாம், பிறர்கிட்ட கேட்க வேண்டாம். இறைவனை கேட்டா என்ன? வேதம் இருக்குது, சிந்திக்கணும். அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே உள்ளுக்குள்ள போய் நம்ம கேட்கணும். அதுக்கு இறைவனே நாங்கள் பயபக்தி ஆகுவதற்கு உன்னை பற்றி எங்களை அறிவிச்சு கொடுக்கிறவனே, நாங்கள் சடங்கை விட்டும் சமுதாயத்திலும் மத சடங்கை விட்டு நீங்கி உனக்குரியவர்களாக எங்களுடைய வாழும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய குர்பானையும் உனக்குரியதாக எங்களை ஆக்கி வைப்பாயா, எங்களுடைய சந்ததியையும் உன்னை பின்பற்றக்கூடியதாக ஆக்கி வைப்பாயா. நிச்சயமா நீ எங்கள் மீது ஏற்க முடியும் கருணையாகும். எல்லா பொருளும் அகிலங்களையும் படைத்து பரிபாலிக்குமான இறைவனுக்கே எல்லா பொருளும்.